உலகத்திலே பெரிய பணக்கார பேங்க்கிட்ட இருக்க காசை விட அதிகமான காசு வச்சிருக்கிறது ஸ்டார்பக்ஸோட வாலெட் தான். உங்களுக்கு தெரியுமா? ஸ்டார்பக்ஸ் வாலெட் மேக் தம் ப்ரெஸ்டீஜியஸ். ஒரு பொருளை மரியாதைக்குரியதாக மாற்றுவதன் வழியாக எப்படியெல்லாம் வணிகம் செய்ய முடியும் என்ற தந்திரத்தை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார். ஸ்டார்பக்ஸ் வாலெட்டில் இருக்க காசு பேங்க்ல இல்லை. 1000 ரூபா போட்டு வச்சிருப்பீங்க. 1000 ரூபா மேனிக்கு ஒரு 50 மில்லியன் பேர் போட்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ ரூபா அதோட வேல்யூ? அதுக்கு என்ன காசு? அதுக்கு அவன் டாக்ஸே கட்ட வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் விருப்பப்பட்டு அந்த வாலெட்டில் போட்டு வச்சிருக்கீங்க. வாலெட்டில் காசு போடுறது மாதிரி சௌரியமான பிஸ்னஸ் உலகத்திலே கிடையாது. ஏன்னா அந்த அவங்களுக்கு வட்டி வர போகிறதில்ல, உங்கள் காசு பேங்க்கில் இருக்க போகிறதில்ல, அவங்ககிட்ட இருக்க போது அவர் நீங்களாக வாங்கிப்போ அவராக வாங்கியிருந்தா தான் அதுக்கு அவர் பே பண்ணணும். எதுவுமே பே பண்ண முடியல, ஒன்றத்துக்கும் காசு கிடையாது. இனிமேல் அதுக்கெல்லாம் ரெகுலேஷன் கொண்டு வருவாங்க, அது அடுத்த விஷயம். ஸ்டார்பக்ஸ் வாலெட்டில் இருக்க காசு உலகத்துடைய எந்த பணக்கார பேங்க்ல இல்லை. அதை அவன் இன்வெஸ்ட் பண்ணுறான், அவ்வளோ சம்பாதிக்கிறான். ஐடியா ஹீ கேம் அப் வித் அன் ஐடியா. நீங்கள் உள்ளே போனோடனே உங்கள் பேரை கேட்பான், கப்பில் உங்கள் பேர் எழுதுவான், கோபிநாத் அப்படின்னு எழுதுவான். குடுக்கல மிஸ்டர் கோபிநாத்னு கூப்பிடுவான். இட்ஸ் அ வெரி பர்சனல் கனெக்ட். 350 ரூபா அங்கேயே முடிஞ்சு போச்சு. என்ன ஒருத்தன் பேர் சொல்லி கூப்பிட்றான். அந்த பக்கம் ஒருத்தர் சுப்பிரமணியன் ஒரு கேரக்டர் இருப்பாப்ல, சுப்பிரமணியன் கூப்பிடல, ஓ இவர் தான் சுப்பிரமணி. 2வது அப்புறம் வணக்கம் மிஸ்டர் சுப்பிரமணி, வணக்கம் கோபி. கிரியேட்டட் அ கம்யூனிட்டி ஃபார் ஹிம் தட் பிகம்ஸ் ஸ்டார்பக்ஸ் கம்யூனிட்டி. அவனுக்கான மனிதர்களை உருவாக்கினான். ஹி ஃபவுண்ட் ஸ்டீஜி அண்ட் புட் ஹிம் இன் அ கிளப். ஸ்டார்பக்ஸ் கிளப்லாம் அவனுக்கு கிரியேட் பண்ணவே இல்லை. அதை விட பெரிய கேம் ஒன்றானா. அடுத்து ஒரு CEO வந்தப்ப. Subscribe to our YouTube channel.